டியரஸ்ட் ரெபெக்கா, உனக்கு நிறைய கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கும் தான். ஆஃப்டர் ஆல் லைஃப் ஒரு மிஸ்ட்ரி தானே. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேள்விக்கான ஒரே பதில், எல்லா சந்தோஷத்துக்கான ஒரே வழி என்னன்னு கேட்டா நான் இதை தான் சொல்றேன். ஷீப். ஹே, சிரிக்காத. சீரியஸா தான் சொல்றேன். இருங்கடா வரேன். கடைசியா எழுதின லெட்டர்ல எனக்கு எந்த ஷீப் ஸ்பெஷல்னு கேட்டேன். எனக்கு எல்லாருமே ஸ்பெஷல். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். இப்போ இந்த மொரட்டு ரவுடி ட்வின்ஸ் இருக்காங்க, இவங்க பேர் தான் ரானி அண்ட் ரிச். சர் ரிச்ஃபீல்ட் வயசானாலும் எவ்வளோ கெத்தா இருக்காரு பாரு. இவ கிளவுட் புசு புசுன்னு இருக்கால, அப்பப்போ ஒவ்வொரு சீன் போடுவார். இவ ஜோரா கொஞ்சம் ஆர்வக்குள்ளர். மொப்பு இருக்கிறதுலே பொறுமையானவன். அப்புறம் சாரி, இவனுக்கு வேற என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் சரி ரைட், நீ கேட்டப்போ எனக்கு எல்லாருமே ஸ்பெஷல்னு சொன்னேன். அதுல ஒரு சின்ன திருத்தம். இவங்க ரெண்டு பேரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். தோ செபாஸ்டியன் என் சிங்கக்குட்டி என்ன மாதிரி தனிமையை தேடுவான். அவனுக்கு எப்போ போகணும்னு தோணுதோ போயிடுவான், எப்போ வரணும்னு தோணுதோ அப்போதான் வருவான். அப்புறம் என் செல்ல குட்டி லிலி இங்க இருக்கிறதுலே அறிவாளி. என் மனசுல எப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். எல்லாரையும் விட இவளை பாக்குறப்போ ஒரு நிம்மதி கிடைக்கும் பாரு. அது ஒரு ஷெப்பர்டுக்கு தான் புரியும். இந்த உலகத்திலே அன்பான ஜீவங்களை பாத்துக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் இருக்க, அது வார்த்தையால சொல்ல முடியாது. விடிஞ்சதும் அவங்க ஹெல்த் பாத்துக்கிறது தான் என்னோட முதல் வேலை. நல்ல சாப்பாடு போட்டு லூக்கெல்லாம் செட் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹாப்பியா வச்சுப்பேன். When I wake up, well, I know I'm going to be the man who wakes up next to you. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு மருந்தும் கொடுப்பேன். இது அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேச முடிஞ்சா அதுங்களே சொல்லும், மருந்து சாப்பிடணும்ல ஆக்காட்டு. இப்படி என் வேலை எல்லாம் முடிஞ்சதும் சூரியன் அழகா மேகங்களுக்கு நடுவில் மறையும் போது அவங்களுக்கு ஒரு புக் எடுத்து படிச்சு காட்டுவேன். டிடெக்டிவ் நாவல்ஸ், மர்ம கதைகள், திகில் கதைகள், எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும். எனக்கு ராட்னி ஹாலிங்ஹெட்டை எப்போ கொலை பண்ணாங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, உண்மையான கொலைகாரன் யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற கதைகள் எல்லாம் அவங்களுக்கு புரியுற மாதிரி நானும் நடிப்பேன். ஆனா என்னதான் என் மனசுல அவங்களுக்கு இன்னொரு தனி இடம் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஷீப் தானே. நோ, அடம் பிடிக்காதீங்க, போங்க போய் தூங்குங்க. மீதி கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். வா, கிளைமேக்ஸ்ல போய் நிறுத்திட்டாரு பாரு. அந்த கொலகார பேரையாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம். சஸ்பென்ஸ் தாங்கல. வேலைக்காரி தான் பண்ணிருப்பால. கண்டிப்பா அவ தான் பண்ணிருப்பா. நோ நோ நோ, அந்த தோட்டக்காரன் தான் பண்ணிருப்பான். உட்கார்ந்து புல்ல புடிங்கிட்டே இருப்பானா, ஆனா சாப்பிட மாட்டானா. இடிக்கல. எனக்கும் அவன் மேல தான் சந்தேகம். அட யாரா நீங்க? அந்த டாக்டர் தான் பண்ணிருப்பான். வாய்ப்பே இல்ல. அந்த லூஸ் ஆண்டி தான் கொலகாரி. அந்த லூஸ் ஆண்டி கதை 3 கதைக்கு முன்னாடி கதைடா டுபுக்கு. நம்ம எப்படிதான் ஒரே மம்மிக்கு பிறந்தோமோ. ஆரம்பிச்சிட்டாங்கடா. பாத்தீங்களா? நீங்க எல்லாருமே தப்பா யோசிக்கிறீங்க. 2 சாப்டர் முன்னாடியே நான் கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வேலைக்காரி தானே? வேலைக்காரி இல்ல, ராபியோட நெஃப்யூ பர்ட்டி ஹாலிங்ஹெட். ஆனா லில்லி, உண்மையான கொலைகாரன் தான் அந்த பர்ட்டி ஹாலிங்ஹெட்டுக்கு எதிரா பொய்யான ஆதாரங்களை உருவாக்குனதா அந்த போலீஸ்காரர் சொன்னார்ல. எக்ஸாக்ட்லி. இன்னுமா புரியல? மாட்டி போமோங்கிற பயத்துல பொய்யான ஆதாரங்களை அவனே உருவாக்கியிருக்கான்.
பர்டி ஹாலிங்ஸ் ஹெட் தான் உண்மையான கொலைகாரன். அதான் ஜார்ஜ் நாளைக்கு மீதி கதையை சொல்லிடுவாரு, அப்போ தெரியும். எனக்கு இன்னும் வேலைக்காரி மேலதான் சந்தேகம். சட்டப்படி ஒரு கொலைக்கு 2 தடவை தண்டனை கிடைக்காதுன்னு பர்ட்டிக்கு நல்லா தெரியும். சோ தண்டனையிலிருந்து தப்பிக்க அவனே ஆதாரத்தை உருவாக்கியிருக்கான். பர்ட்டி ஹாலிங்ஸ் ஹெட் தான் உண்மையான கொலைகாரன். பொதுவா என்னோட ஆடுங்கள்லாம் முக்கவாசி நேரம் இதுதான் பண்ணும். ஒன்னு சாப்பிடும் இல்ல தூங்கும். ஆனா என்கிட்ட 3 அருந்த வாண்டுங்க இருக்க. அதுங்களுக்கு எனர்ஜி எங்க இருந்தா வருது? இவ்ளோ சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாடுறாங்களே, இவங்க எல்லாம் வெயில் காலத்துல பிறந்தவங்க. அது என்னன்னா, பொதுவா ஆடுங்க எல்லாம் வெயில் காலத்துல தான் பிறக்கும். ஆனா ஒரே ஒருத்த மட்டும்தான் பனிகாலத்துல பிறந்தான். ஓ ஹலோ, நான் டேசி. நான் ஆலிவர். நான் பிக்கிள்ஸ். அம்மா உன் பேர் என்ன? எனக்கு பேர் இல்லையே. எங்க கூட விளையாட வரியா? போயிடு ஷூ. உனக்கு எத்தனை தடவை சொல்றது விட்டெல்லாம் கூட விளையாடாதேன்னு. அவனுக்கெல்லாம் இந்த கூட்டத்துல இடம் கிடையாது. ஆடுங்களுக்குன்னே ஒரு வினோதமான குணம் இருக்கு. பனிக்காலத்துல பிறந்த ஆடை அவங்க கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. அதுங்க பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிறதால இப்படி பண்ணுதுங்களோ. எனக்கு ஒரு டவுட். ஏன் ஜார்ஜ் அந்த ஆடுக்கு மட்டும் இவ்ளோ செல்லம் கொடுக்கறாரு? ஜார்ஜ் நம்மள மாதிரி ஷீப் இல்ல. யாரோ அவர்கிட்ட மென்டல் ஆம்ஸை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க.